அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் இல்லை அதர் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப் போத் ரெண்டுமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ போத் ஃபார் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸுக்கு இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இதோடைய ப்ராக்ரஸ் எப்படி, ஸோ இதோடைய மற்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் நோட்ஸ் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஸோ இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு ஸோ எப்படி இதை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதான் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன மாதிரியான ஒர்க்கு கேரி அவுட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கெரியர் அப்படின்ற செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் இது வர வந்திருக்கும் அது எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ இதில் நாம் பார்க்கக்கூடியதுன்றது அப்ரெண்டிஸ்ஷிப் தான். ஸோ இதில் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி TTI அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் செலெக்ஷன் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ட்ரைனிஸ் ஃபார் 21-22 இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக அவங்க பேஜ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட். ஸோ இந்த இதை வந்து இந்த இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ கிளிக் ஹியர் டு வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கோட அந்த நோட்டிஃபிகேஷன், ஸோ இந்த பேஜில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளை ஆன்லைன், ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் லாகின், ஸோ இது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன்றது ரொம்ப சிம்பிளான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் குவாலிஃபைட் டிப்ளமோ அண்ட் BE/BTech டு அண்டர்கோ 1 year apprenticeship training at HAL. ஓகேவா. ஸோ இதில் வந்து பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்ன ஸ்ட்ரீமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ, மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல், ஸோ அந்த மாதிரி அந்த மெக்கானிக்கல் ஓரியன்டாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸுக்கும், ECE அதே மாதிரி அதில் என்ன சம்மந்தப்பட்டது, சிவில் இன்ஜினியரிங் அண்ட் தென் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஸோ அது சம்மந்தப்பட்ட மெட்டலர்ஜி, கெமிக்கல், கமர்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பொறுத்துலாம் அவங்க எதுவுமே குறிப்பிடலை. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். ஸோ கேண்டிடேட் ஷுட் பொசஸ் அ டிப்ளமோ ஆர் BTech ப்ரொவிஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு போர்டு இன் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய போர்ட்லேருந்து அவங்க ரெகக்னைஸ் ஆன ஒரு இடத்துல டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. எய்தர் டிப்ளமோனா 3 years, BEனா 4 years கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அதோடைய சர்டிஃபிகேட் வேணும். கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் அண்டர்கோயிங் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அண்டர் த அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் எல்ஸ்வேர் ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ ஆல்ரெடி அதில் அப்ரெண்டிஸ்ஷிப் போகிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 or more years ஆர் ஆல்சோ நாட் எலிஜிபிள். ஸோ இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ 1 yearக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் தட். பட் அதை தாண்டினா கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ த மார்க்ஸ் அப்டைன்ட் இன் டிப்ளமோ ஆர் BE/BTech ஆல் செமஸ்டர் மஸ்ட் பி மென்ஷன் கிளியர்லி. ஸோ மார்க்கை வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்ளை த்ரூ திஸ் லிங்க். ஓகேவா. ஸோ சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வில் லீட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ உண்மையை மறைக்கிறது வேலை அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அது டிஸ்குவாலிஃபை ஆகிரும் அப்படின்றாங்க உங்களோட அப்ளிகேஷன். ஸோ இதோடைய லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 25/9/2021. ஸோ நாள் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக இதெல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ a common merit list will be prepared for each core branch based on the marks scored in diploma, BE/BTech examination. Candidates will be selected for the apprenticeship training from the merit list. ஸோ அவங்களே மெரிட் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி அது மூலயமா தான் அவங்கள வந்து வேலைக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி மேட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். அப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்ஃபார்ம்டு த்ரூ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே பேஜ் தான். ஸோ இதான் வந்து இந்த இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளை ஆன்லைன். ஸோ இதுக்கடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நியூவாக வரவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு இதில் போய் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரிஜிஸ்டர் அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்து ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தா தான் வரும். அதை இதில் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து ரீலாகின். ஸோ ரீலாகின் உங்களுடைய மொபைல் நம்பர் டிஓபி வச்சு லாகின் பண்ணணும். ஸோ ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஃபில் பேசிக் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரிவ்யூ லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை சேவும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ் இப்படி தான் ஷோ அப் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ் அடுத்து இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் தென் டிக்ளேர். இதை வந்து டிக் பண்ணி ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இது ஃபுல்லாகவே வரும். ஸோ இதில் ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸில் இருக்கணும், என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கணும், இதெல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன்ட் சைஸ், த பிக்சர்ஸ் ஷுட் பி இன் கலர் அகெயின்ஸ்ட் அ லைட் கலர் ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரபிளி கம்பல்சரின்னு சொல்லலை, லைட் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைஸ், ஃபைல் சைஸும் பார்த்துக்கோங்க 10 to 50 KB. ஸோ சிக்னேச்சரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் 10 to 50 KB ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்றது. ஸோ ஏதாவது குவரிஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் யூ ரிஜிஸ்டர்ட் இது மூலயமா நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் பார்க்கக்கூடிய கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் 2021 இயர்க்கான விஷயம். ஸோ இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெரிட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ போஸ்ட் அப்படின்றதெல்லாம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், நல்லதே நடக்கணும் நம்பவும். ஸோ இதே மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ இதே மாதிரியோட இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.